வணக்கம் செல்லுங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா வந்திருக்கேன். சாரி, போன வாரம் என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஸோ இந்த வாரமே எனக்கு பெருசாக டைம் இல்லை. பட் ஸ்டில் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சமையலை தான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்ட போகிறேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். அதில் என்ன ஸ்பெஷல், அதில் என்னத்த வீடியோ பார்க்குறதுன்னு நினைக்காதுங்க. இது வந்து பிரியாணி மெத்தடில் செய்கிற ஒரு ரெசிபி. நான் ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் பார்த்தேன். காரக்குழம்பு கனி, அவங்க வந்து காரக்குழம்பு கனின்னா தெரியும், CWCயில் ரொம்ப ஃபேமஸானவங்க. அவங்களோட ரெசிபியை தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் டொமேட்டோ ரைஸ்லாம் செஞ்சுருக்கேன். ஒன்று தக்காளி தொக்கு செஞ்சு ரைஸில் போட்டு கிண்டி சாப்பிட்ற மாதிரி. நான் பொதுவாகவே அது விருப்பப்படுறதில்ல, அதனால் ப்ராப்பராக செஞ்சு ரைஸ் அதில் போட்டு குக் பண்ணி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிரியாணி மெத்தடில் இருக்குதே, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுக்காக அதை இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் நான் வைக்கல. பிரியாணி மெத்தட்ன்றனால ஒரு நல்ல வறுவலாக கோழி பிரட்டல், அது கூட ஒரு முட்டை. அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறேன். முட்டையை நான் காட்ட மாட்டேன், முட்டை வந்து சும்மா பாயில் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பட் அந்த சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு கட்டாயம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ என்னென்ன சாமான் தேவைன்றதை பார்ப்போம். ரைஸு 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் 1.5 கப்பு. தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரு 4 தக்காளி பழம், பெரிய பெரிய தக்காளி பழம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தனித்தனியாக இடித்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டும் கலந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இது கிடையாது, இது நான் சிக்கன் செய்கிறதுக்காக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். பிரியாணி மெத்தட் செய்கிறன்றனால ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, இது ஒரு பட்டை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். 3 இது கிராம்பு, 2 ஏலக்காய், ஏன்னா நான் கொஞ்சமாக தானே செய்கிறேன். புதினா இலை, கொத்தமல்லி இலை, சும்மா ஒரு கைப்பிடி அளவு க்ளீனாக கழுவி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், தேவைக்கேற்ப உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு, சமைக்க எண்ணெய். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து இதில் வந்து நம்ம பிரியாணி மெத்தட் செய்கிறோன்றதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து தயிர் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிர் இல்லை அப்படின்னாக்கா எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி மாதிரி தெரியுது பார்க்க. எனக்கு தெரியல ஷோராக, இது புளிப்பு கூட இருக்குமா என்னென்னு. நான் வந்து ரொம்ப புளிப்பாக சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் அந்த பிரியாணி மெத்தட்ன்றதுக்காக சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் யோகர்ட் நான் அப்புறமா சேர்த்துக்கிறேன். அதையும் நீங்கள் சமைக்கும் போது பாருங்கள். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டேன், தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 15-20 மினிட்ஸ் போதும். அதோட வந்து அந்த தொக்கு வந்து ரெடி ஆயிரும். தென் ரைஸை கொட்டி சமைக்கிறது தான் வேலை. ஓகே, இப்போ அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம். சாரி செல்லுங்களா, சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கினதை வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது வதங்கி. இந்த கட்டத்தில் வந்து நான் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சதை சேர்க்க போகிறேன். பூண்டு, இஞ்சி ரெண்டுமே சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன், 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இது வந்து நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விடுவோம். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன்.
ஆனால் நேரம் பற்றாக்குறைனால இன்னுமே செய்ய முடியல. வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கதை பேசுவோம். சம்மர் வந்துருச்சு, எல்லாரும் ஹாலிடே கிளம்பிங்க. ஸ்பெஷலி யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சம்மர் ஹாலிடே ஆரம்பிக்க போகுது. பட் ஃப்ரான்ஸ் அந்த சைட்டெல்லாம் வந்து ஹாலிடே ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. யார் எங்கே போகிறீங்க? நிறைய பேர் ஸ்ரீலங்கா போவீங்க, இந்தியா போவீங்க. எல்லோரும் வந்து அந்த டேஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நானுமே கூடிய சீக்கிரம் ஒரு ஹாலிடே போகலான் இருக்கேன். போய் 1.5 வருஷம் ஆகுது ஹாலிடே. போய் நல்லா என்ஜாய் பண்ணணும், போய் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடணும். நிறைய விஷயங்கள் மைண்டில் இருக்குது. என்ன சொல்கிறது, பிறந்த ஊருக்கு போகிறோன்றது அந்த சந்தோஷத்துக்கு வந்து எப்பயுமே அளவில்லை. என்ன தான் வந்து இங்கே நல்ல லைஃப் இருந்தாலும் வருஷம் ஊருக்கு போனால் தான் நமக்கு சந்தோஷம். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். என்ன சொல்கிறது, எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது சொந்த ஊருக்கு போகிற மாதிரி. அந்த சந்தோஷமே சந்தோஷம். எஸ்பெஷலி இந்த டைம் நான் வந்து எப்பயுமே வந்து தீபாவளி டைம் தான் மலேசியா போகிறது. ஆனால் இந்த வாட்டி தான் வந்துட்டு ஜூலையில் நான் போகிறேன். இந்த வாட்டி நல்ல ஃப்ரூட் சீசன்லாம் இருக்குது. போயிட்டு நிறைய ரம்புத்தான், மெங்கஸ்டின், துரியான் எல்லாம் சாப்பிடணும். எப்படா சாப்பிடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் ஊருக்கு போகணும், போய் இதில் தான் நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன போய் சாப்பிடணும், எங்கெங்கே போகணும், யாரை பார்க்கணும், நிறைய பிளானிங் இருக்கும் தானே, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே நிறைய பிளானிங் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஒரு தனி வீடியோவை போடுறேன், கட்டாயம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வதங்கியிருக்குன்றதை பார்ப்போமா. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் பச்சை வாடையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே சமையலில் எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, இதுக்கு வந்து நான் நெய்யும் போட போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச எண்ணெயிலே வச்சு வதக்கி எடுப்போம். நான் டொமேட்டோ ரைஸ்க்கு நெய் போட்டு செய்கிறது தான் மொதல் தடவை. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணால் தானே எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது தெரியும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே ஐட்டமாக செஞ்சு சாப்பிட்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வாடை போயிருச்சுன்னா தக்காளியை போட்டு வதக்க வேண்டியதுதான். ஓகே, இஞ்சி பூண்டோட வாசம், பச்சை வாசம் போச்சு. இப்போது வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னுட்டு. இதை வாங்கும் போதே மனசில் வந்தது தக்காளி சோறு செய்வோம்ட்டு. அதனால் நிறத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல சிவப்பாக இருக்கா. ஒரிஜினல் கலர்லேயே எடுப்போம், காஷ்மீரி பவுடர் போடாமல், சில்லி பவுடர் போடாமல். தக்காளி பழம் மசியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹாலிடே போகிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இனி ஷாப்பிங் அது இதுன்னு பிஸியாக இருப்பீங்க. இல்லை வெறுங்காயம் போகக்கூடாது, கிளம்புற நேரம் புது துணி, ட்ரெஸ்ஸு அது இதுன்னுட்டு எல்லாம் பிஸியாக ஷாப்பிங்கில் இருப்பீங்க. ஸ்கூலுக்கு ஒன்றும் ஸ்கூல் பிரேக்கப் விடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் அதையும் பார்த்துக்கிட்டு ஷாப்பிங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க எல்லோரும். அந்த மாதிரி எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு சில பொருட்கள் வாங்கணும், அதுக்கு போகணும், நேர பற்றாக்குறை, வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருந்தனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அப்புறம் இப்படி நிறையா வந்து வரிசையாக ரீசன் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. ஸோ இனி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கூட ஹாலிடே போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அளவில்லை சந்தோஷத்துக்கு. போய் தாய்ப்பிள்ளை எல்லாரையும் பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம்.
அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது இல்லையா? வேறு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா நிறைய பிளானிங் இருக்குது இந்த வருஷம். எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு கைகூடி வரும் நடக்கும்ன்றது தெரியல, எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றதும் தெரியலை. ஹாலிடே போகிற இடத்துக்கு வந்து கட்டாயம் நான் ஹாலிடே ட்ராவலிங் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணி போகிறேன். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பிடிச்சா அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. மற்றபடி அங்கே போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் ஃபுட், மலேசியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபுட், அங்கே உள்ள டெசர்ட்டு, அங்கே உள்ள பழங்கள், அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக்ஸிமம் பதிவு பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கு அங்கிட்டு கண்டினியூஸாக வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ட்ராவலிங் கேப் விழுமா என்னன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் பொறுத்திருந்து தான், சிச்சுவேஷன் எப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு இந்த நாள் நான் சேனல் தொடங்கி இந்த நாள் வரைக்குமே எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய புது சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண புது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நன்றி. தொடக்கத்திலேருந்து என்னோட பயணிச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த வீடியோவுமே மெஜாரிட்டி வந்து பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை. தொடர்ந்து நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு வெறும் சமையல் கண்டென்ட்டாக இல்லாமல் நானும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் செய்யலான்னு பார்க்குறேன். என்ன மாதிரி வீடியோ நீங்கள் என்னட்ட எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாசம் வருது. தக்காளி பழம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபேனை ஆஃப் பண்ணிடுறேன். டக்குன்னு பேசுகிறப்ப அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நல்ல பழுத்த தக்காளின்றனால நல்லா மசிஞ்சிருக்கு, டக்குன்னு மசிஞ்சிருச்சு. இப்போது இந்த கட்டத்தில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒரு இது வந்து தூக்கலாக இருந்தால் தான் அரிசிக்கு போட்டதும் சோறுக்கு சரியாக இருக்கும். ஸோ அது அப்புறமா நம்ம உப்பு பார்த்துட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டிருக்கேன். எனக்கு தக்காளி சாதத்தில் வந்து தக்காளி கொஞ்சம் சிலது வந்து அங்கங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சால் பிடிக்காது. நல்லா பேஸ்ட் ஆகி ரைஸோட நல்லா கலந்து போயிருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டத்தில் வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ ரைஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பிரியாணியோட மெத்தடு தான். அதுக்கு தான் பிரியாணி, டொமேட்டோ பிரியாணின்னு செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கான இதை போட்டாச்சு. வெட்டி வச்சு எல்லாத்தையும் போட்டுறாதுங்க. இதுக்கு கடைசியாக கொஞ்சம் மேலே போடுறதுக்கும் வேணும். அதனால் இதை நான் தனியாக வச்சுருக்கேன்னா இதை போட்டுட்டு இப்போது காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். என்னிட்ட இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஹாட் சில்லி பவுடர். அதனால் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது நல்லா நிறமாகவும் இருக்கும், உரப்பாகவும் இருக்கும்.
ஏன்னா நான் இது கூட சிக்கனும் செய்ய போகிறேன். அப்போ அது வந்து நல்லா உரப்பாக செய்ய போகிறேன். அப்போ எனக்கு ரைஸில் வந்து உரப்பு ரொம்ப தேவையில்லை. மீடியம் உரப்பாக இருந்தால் போதும். உரப்பு சாப்பிடாதவங்க உங்கள் உரப்புக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மிளகா வந்து பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணி விட்டுறேன். சாரி செல்லங்களா, ஹாலிடே போகிற மூடில் உங்களோட கதை பேசிக்கிட்டு இருந்ததில் வெட்டி வச்ச பச்சை மிளகா போட மறந்துட்டேன். அதையும் போட்டுடுறேன். இதெல்லாம் நீங்கள் வெங்காயம் வதக்கினப்பயே போட்டிருக்கணும். நான் மறந்துட்டேன். நீங்கள் செய்கிறப்ப அதில் அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ஒன்றும் எண்ணெய் பிரியல. ஸோ அதுக்குள்ளே இதுவும் வந்து பச்சை மிளகா நல்லா வதங்கிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக யோகர்ட் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த தக்காளி பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தாக்கா அளவுக்கு மீறி புளிப்பு வந்துடும் சோறில். அதனால் நான் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப புளிப்பு சாப்பிட முடியாது. சில தக்காளி பழம் ஓவர் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். யோகர்ட் இல்லாதவங்க லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதுவாக நல்லா குக்காகி எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி பிரிஞ்சு வந்தோடனே ரைஸை போடுவோம். அது வரைக்கும் எண்ணெய் பிரியறத பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மிளகா வாடை இல்லை, பச்சை வாடை இல்லை, எல்லாம் நல்லா வந்து நல்ல ஒரு நல்ல பேஸ்ட்டாக வந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஊற வச்சு ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசி நல்லா வடிச்சிட்டு இதில் போட போகிறோம். அரிசி அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிடும். பார்த்து அரிசி உடையாத அளவுக்கு பதமாக கிண்டிக்கங்க. நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 2 மெத்தடில் செய்யலாம், 2-3 மெத்தட். ஒரு நீங்கள் இந்த
தொக்கு, அதாவது இந்த தக்காளி இதை செய்கிறப்போ ஒரு பாட்டிலேயே வச்சுட்டு செஞ்சுட்டு அரிசியை கழுவி அதில் போட்டு தண்ணியை ஊற்றி வைக்கலாம், இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். எனக்கு அந்த மெத்தட்டை அடித்து போட்டாலும் வராது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சட்டியில் போட்டு அரிசியை கிண்டிட்டு தானே நான் ரைஸ் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த பானையில் சோறு ஆக்குறது அந்த இதெல்லாம் வரவே வராது. நானும் பல வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், எல்லாம் குழஞ்சி கூலாக போயிடும். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. அதனால் அந்த சட்டியில் வறுத்த அந்த சோறு அரிசியை அப்படியே தூக்கி ரைஸ் குக்கரில் போட்டு வேண்டிக்கிற அளவு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஓகே, சட்டியில் வறுத்த அந்த அரிசியை அப்படியே அந்த பானைக்கு நான் மாற்ற போகிறேன். சட்டியிலேருந்து இதுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை விட்டுப்போம். ஒரு கப்புக்கு இந்த கப்பால் நான் 1.5 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். அப்போ இதே கப்பில் 1க்கு 1.5 அளவில் தண்ணி வைக்க போகிறேன். நான் 1 2 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறேன். 1/2 கப்பை விட குறைவாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கப்பு இதுக்கு வரும். நான் அதை விட குறைவே வச்சுருக்கேன். ஸோ ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த கட்டத்தில் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. தக்காளி சோறில் நெய் போட்டு எனக்கு தெரியலை, அதனால் ரிஸ்க் எடுக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் ஆனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தழும்ப எடுக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக அப்படி எடுத்துருக்கேன். அப்படியே வாஷ் பண்ணிடுவோம். நெய்யை வீணாக்கக்கூடாது. நெய் ரொம்ப அளவுக்கு மீறி விலைக்கு விற்கிது. ஓகே, அதோட வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி புதினா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு இதில் போட்டோம். அவ்வளோதான் வேலை. இப்போ இதை உப்பு பார்த்துப்போம். உப்பு பத்தாது. ஏன்னா சோறு போடுறோம், சோறோட உப்பு சரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. என்ன தான் நம்ம கறியை வச்சு சாப்பிட போகிறோன்னாலும் ஃபைனல் ஒரு வாட்டிக்கு இதுலேயே பார்த்துட்டா சோறு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப போட்டு இதாக கிண்டிடாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். நம்மளுக்கு அரிசி முழுசாக இருக்கணும். ஓகே, வேலை முடிஞ்சது. இப்போ குக்கரில் போட்டு மூடியை போட்டு தட்டி விட்டுருவோம். ஓகே, அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்க. சிக்கனை செய்கிறத பார்ப்போம். இப்போ ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு காட்டுன மாதிரி நான் காட்ட போகிறதில்ல. டைரெக்டாக நான் சமைக்கிறப்போ போடுறப்போ என்னென்ன சேர்க்குறேன்றதை காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியை வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, சட்டி காஞ்சிட்டு வருது. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் நல்லா நிறைய வெங்காயம் போட்டு கேரமலாகி சாக்கிட்டு செய்ய போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது என்னோட மெத்தடில் நான் செய்ய போகிறேன். எப்பயுமே மட்டன் சிக்கன் ஆக்கணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுவோம். பட் நான் இதில் ஃபுல்லாக கரம் மசாலா சேர்த்து செய்ய போகிறேன். அதனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய்க்கு இதில் வேலைக்கு இல்லை.
வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஒரு மாதிரிக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த கட்டத்தில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கும். அடி பிடிக்குது, ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கனால. நான்வெஜ்ஜுக்கு தக்காளி பழம் சேர்க்காம எப்படி, நான் டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருக்கனால டொமேட்டோ சேர்க்காம நான் டொமேட்டோ பூரி சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. இதை போட்டு இப்போ நல்லா இதையுமே வதங்க விடுவோம். வெங்காயத்தை பார்த்திங்களா நல்லா கேரமலைஸ் ஆகிருச்சு. ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகலை, ஆனால் நல்லா வதங்கி போச்சு. எவ்வளோ வெங்காயம் போட்டேன். இது வந்து நல்லா உரப்பாக ஒரு மாதிரி இனிப்பாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மை தெரியும். என்ன ஒன்று இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இதோட அந்த பேஸ்ட்டு பச்சை வாசம் இருக்கும். ஓகே, அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தான் மசாலாவை சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த கட்டத்தில் சொன்னேன் இல்லையா, பட்டை கிராம்பு எதுவும் போடலன்னு. இது பிட்வீன் டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் நடுவிலான ஒரு சைஸான ஸ்பூன். அதில் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் கரம் மசாலா, டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன், இது ஒரு 1.5 டீஸ்பூன் கணக்கு ஜீரகத்தூள், மல்லி 1 டீஸ்பூன். இனி உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் பிளாக் பெப்பர் பவுடரும் போட போகிறேன், அதனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கிற போதும். என்னோட வந்து சரியான உரப்பானது எக்ஸ்ட்ரா ஹாட் சில்லி பவுடர். ஸோ எனக்கு இது போதும். ஏன்னா சிக்கன் வந்து ஒரு 600 கிராம் மட்டும்தான் நான் செய்கிறேன், அதனால் இது போதுமானது. இந்த கட்டத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அதனால் மசாலாவை முதல்லையே நல்லா வதக்கிடுறேன்.
இப்போ கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது வெறுமே சிக்கன் பிரஸ்ட் தான், போன் பகுதி எதுவுமே நான் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். கணக்காக வேணாம், எனக்கு இது வெந்து வர்றதுக்கு போதுமானது இருந்தால் போதும். ஒரு அளவுக்கு ஓகே. ஆனால் இது நீங்கள் யாராவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்குங்க. சமையலெல்லாம் நம்ம இஷ்டம் தான், நமக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்க வேண்டியதான், அப்போ அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். 100% ஒருத்தவங்களோட ரெசிபியை ஃபாலோ பண்ணோன்னு இல்லை, சிலது நம்மளே மாடிஃபை பண்ணிக்கலாம். இது இப்படி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இறைச்சி வெந்து வரணும்ல. ஓகே, இது வெந்து வரட்டும். வெந்து நல்லா தண்ணி விடும்ல, அந்த கட்டத்தில் பார்ப்போம். இது ஒரு பக்கம் வேகட்டும். ரைஸ் ரெடி ஆயிருச்சு, எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம். அப்பா, புதினா கொத்தமல்லி வாசம் அந்த மாதிரி இருக்கு. ரைஸை பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ தான் நின்றது ரைஸ் குக்கர். ஸோ கொஞ்ச நேரம் அதிலே இருந்து புழங்கட்டும். ஏன்னா புழுங்கட்டும் சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம், கிண்டி விட்டு என்னான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. சமைக்கிறப்போ எண்ணெய் இது தாளிக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சோறுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டுறாதீங்க, அப்புறம் உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, வாசம் சூப்பராக இருக்குது. பார்க்கவே இப்படி இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்பா பசிக்குது பார்த்ததுமே. நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க வீட்டில்? சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்க? எல்லோரும் விதவிதமாக ஆக்கியிருப்பீங்க. சண்டேன்னா தான் ரொம்ப தடப்படலாக இருக்கும் சாப்பாடு, எல்லோரும் வீட்டில் இருக்கனால. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ரெடி ஆயிரும். அடுப்பை கூட்டி வச்சுக்கிற பெருசாக. எனக்கு ரொம்ப கிரேவி வேணாம். இப்போது இந்த கட்டத்தில் மிக்ஸ் பண்ணிடுறேன், அடி பிடிக்காமல் இருக்கும். நான் நெருப்பு வந்து பெருசாக வச்சுருக்கேன். இப்போ இந்த கட்டத்தில் வந்து வேண்டிக்கிற அளவு மெழுகுத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம்.
பெருஞ்சீரகம் சும்மா கொஞ்சமாக எடுத்து கல்லில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு கிண்டு. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். போட்டு சும்மா இப்படிக்கா அப்படிக்கா ஒரு கிண்டு. முடிஞ்சது வேலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்க எப்படி இருக்கு அப்பா. ஓகே, சமையல் முடிஞ்சது. இனி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா நீளமாக சூப்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கு. டொமேட்டோ ரைஸோடு சேர்ந்து லைட்டாக ஒரு அப்படியே தென்றல் மாதிரி கொஞ்சம் நெய் வாசம் வந்து போகுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்க சொல்லுங்களா. இதுதான் நான் இன்றைக்கி சமைச்ச டொமேட்டோ ரைஸ், சிக்கன், முட்டை. பார்க்கவே எப்படி இருக்குது. சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். யாராருக்கெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். வாங்க, வந்து என்னோட ஜாயின் பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கா? இதுதான் இன்னைக்கு என்னோட சண்டே சமையல். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போது டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். அரிசியில் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு பொலன்னு. சோறு குழையில, அது எனக்கு நல்லா ஹாப்பி. அரிசியும் நல்லா பாருங்க, தெரியுதா? அரிசியும் நல்லா நீல வாக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நல்லா நீளமாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக பிரியாணின்ற டேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குள்ள, பட் டொமேட்டோ ரைஸ் அங்கங்கே அந்த பிரியாணியோட டச் வந்து போகுது. நல்லா தான் இருக்குது. இதுவும் சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அருஞ்சுவையும் நாக்கில் நடனம் ஆடுது. அந்த மாதிரி இருக்கு. பொதுவாக டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் அவிச்ச முட்டை, பாயில் எக் இருக்கும். நம்ம ஏன் ஏதோ சைவமாக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் பிடி சேர்த்துட்டேன். இந்த காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. சாரி, உங்களெல்லாம் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு ஒரு வாயே, ஓகேவா? எனக்கு ஒரு வாய். பிறவி பலனையே அடைஞ்ச சந்தோஷம். இந்த ஒரு ஜன் நாக்கு எவ்வளோ ருசி தேடுது, எவ்வளோ வெரைட்டி தேடுது. சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் மெனக்கறோம். ஆனால் அது கொஞ்சம் நேரம், 5 minutes 10 minutesல சாப்பிட்டு முடிச்சிடறோம். அந்த 5-10 minutesலேயே அவ்வளோ திருப்தி அடைஞ்சிருச்சு மனசு. ஓகே செல்லங்களா, இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான். அடுத்த வாரம் என்ன வீடியோன்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போச்சு இன்றைக்கி வீடியோ. பட் ஸ்கிப் பண்ணாமல் இது பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. நிறைய பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு ஆதரவை எனக்கு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண தான் என்னோடய வீடியோக்கு வந்து கூட வந்து அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த லண்டன் ரோஸா. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய். கட் பண்ணுறேன்.